வணக்கம். நான் இன்னைக்கு செய்தித்தாள்ல ஒரு செய்திய படிச்சேன். அத கடந்து என்னால போக முடியல. அதனால தான் இந்த வீடியோவ நான் போடுறேன். அந்த செய்தி என்ன அப்டின்னா, நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு மாணவர் ஒரு நாட்ல படிக்க போயிருக்கிறாரு. அந்த நாட்ல 2023ல தான் படிக்க போயிருக்காரு. பர்ட்டிகுலரா எம்பிபிஎஸ் படிக்க போயிருக்காரு. அவர் படிச்சுட்டு இருக்கிறப்ப இந்த 2023ல போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு பார்ட் டைம் ஜாப்பா ஒர்க் பண்ணணும்னு சொல்லி ஏதோ ஒரு கொரியர் கம்பெனியில ஒர்க் பண்ணதா ஒரு தகவல். அந்த கொரியர்ல ஏதோ ஒரு சட்டவிரோதமான பொருள் வந்ததாகவும் அது இவருக்கு தெரியாம ஏதோ ஒரு விஷயங்கள் நடந்ததால இவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க போல. அந்த மருத்துவமானவரை அரெஸ்ட் பண்ணிட்டு இப்போ அந்த நாட்டில் உள்நாட்டு போர் நடந்துகிட்டு இருக்கல, அந்த போருக்காக இந்த மாணவனை பயன்படுத்துவதற்காக சில விஷயங்கள் அங்க நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு தகவல் நான் படித்தேன். ஸோ காமனா இதை பார்த்தா நிறைய பெற்றோர்களும் நிறைய மாணவர்கள் கூட இதை நீங்க பார்த்துருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. ஸோ இது ஒரு 12-13 வருஷமா நான் ஃபாரின்ல மெடிக்கல் அட்மிஷன்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். ஒரு 750க்கும் மேற்பட்ட மாணவர்கள் நம்ம மூலயமா அங்க வெளிநாடுகளில் படிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. அப்போ அந்த அந்த ஒரு சூழல்ல ஒரு கன்சல்டன்டா இருக்கிறப்போ இது உண்மையாகவே ஒரு ஒரு பதபதக்கக்கூடிய ஒரு செய்தியா தான் நான் பார்க்குறேன். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, நிறைய பெற்றோர்கள் யாரோ ஒருத்தர் மூலயமா ஒரு தவறான தகவல்கள் அல்லது ஃபீஸ் கம்மி, காசு செலவு மொத்தமா கம்மி ஆகும், இவ்வளவுதான் ஆகும் அவ்வளவுதான் ஆகுன்ற யாரோ ஒருத்தர் சொல்றதின் அடிப்படையில போயிட்டு அட்மிஷன் போட்டுறாங்க. அங்க அவர்களால இந்த டெய்லி எக்ஸ்பென்சஸ் கூட மேனேஜ் பண்ண முடியாத சூழல்ல தான் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பார்ட் டைம் ஜாபை தேடி போக வேண்டிய ஒரு சூழல் அமையுது. ஆக இது எல்லாமே என்ன அப்படின்னா, ஒரு கன்சல்டன்ட், தயவு செஞ்சு இது கன்சல்டன்ட்கள் நீங்க இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. நம்ம அட்மிஷன் எடுக்கணும்ன்ற ஒரு நோக்கத்துக்காக தயவு செய்து பெற்றோர்களிடத்துல ஒரு தவறான வழிகாட்டுதல்களையும் ஒரு தவறான கல்வி கட்டணங்களையும் சொல்லி செலவு இவ்வளவுதான் ஆகும் அவ்வளவுதான் ஆகும் அப்படின்றது உண்மைக்கு புறம்பான தகவல்களை சொல்லி அட்மிஷன் எடுத்து அனுப்பாதீங்க. ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க அட்மிஷன் பண்றவங்க என்ன இது பண்ணிருப்பாங்க. இப்போ நாங்கெல்லாம் அட்மிஷன் பண்றோம் அப்படின்னா ஹாஸ்டல்ஸ் நாங்க எங்க தமிழ் ஆட்கள் நடத்துறாங்க, நாங்க அவங்களோட கோஆர்டினேட்ல இருக்கோம். மாசத்துக்கு 3 மாசத்துக்கு 6 மாசம் 4 மாசத்துக்கு ஒரு முறை இந்த ஸ்டூடெண்ட்ஸை போய் பார்க்குறோம். நம்ம ஆஃபீஸ்ல இருந்து அந்த பிள்ளைங்க கிட்ட காண்டாக்ட் பண்றோம், பேசுறோம், என்ன படிக்கிறாங்க, என்ன மார்க் எடுக்கிறாங்க, எங்க ஸ்டே பண்ணியிருக்கிறாங்க. மோஸ்ட்லி இப்போ ஸ்டே பண்றதுக்கு நாங்கள் வெளியே அலோவ் பண்றதே இல்லை. இப்போ நம்ம அட்மிஷன் பண்ணக்கூடிய நாடுகள்ல வெளியே நாங்க 90% அனுப்புறதில்லை. நம்ம ஹாஸ்டல்ல தான் ரன் பண்றோம். ஏன்னா அந்த பிள்ளைகளை நம்ம கண்காணிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. நம்மையும் நம்பிதான் அந்த பெற்றோர்கள் அட்மிஷன்ஸ் போடுறாங்க. நீங்க 99% பெற்றோர்கள் வெளிநாடுகள்ல எந்த கல்லூரியையும் அவங்க போய் நேர்ல பாக்குறது கிடையாது. நேர்ல போய் அங்க இருக்கிற அட்மாஸ்பியரை சர்ச் பண்றது கிடையாது. ஒரே ஒரு நம்பிக்கை, நான் சொல்றது, நீங்க என்கிட்ட எந்த அட்மிஷன் கன்சல்டன்ட் கிட்ட நீங்க போட்டிருந்தாலும் அந்த பெற்றோர்கள் நம்மள நம்புறது நம்மளுடைய வார்த்தைகளை தான் நம்புறாங்க. அந்த வார்த்தைகளுக்கு உண்மையா இருங்க அப்படின்றதுதான் நான் கன்சல்டன்ட்டுக்கு சொல்ல விரும்புறேன். ஆக ஒரு அட்மிஷன் எடுக்கிறது மட்டும் நம்ம வேலை கிடையாது. அந்த குழந்தைகளை ஒரு பெற்றோராக நம்ம இருந்து, ஒரு பாதுகாவலரா இருந்து, நம்ம ஒரு கண்காணிப்பாளரா இருந்து அந்த பிள்ளைகள் படிப்பு முடிச்சுட்டு வர்ற வரையிலும் நம்ம பங்கு இருக்கு அப்படின்றத கன்சல்டன்ஸ் புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, பெற்றோர்களுக்கு ஒரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பெற்றோர்களே நிறைய கன்சல்டன்ஸ் இன்னைக்கு நாங்க அட்மிஷன் பண்றோம், எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, என்னோட ஃப்ரெண்டு படிக்கிறாங்க, அவங்க படிக்கிறாங்க, இவங்க படிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு அட்மிஷன்ஸ் எடுத்துட்டு சொல்றவங்க கிட்ட நீங்க அட்மிஷன்ஸ் போட்டுட்டீங்கன்னா நமக்கு இது போன்ற சூழல்கள்ல என்ன செய்யறது அப்படின்றது புரியாம போகும். ஆக நீங்க செலக்ட் பண்றப்பயே அவர் கரெக்டான அட்மிஷன் கன்சல்டன்ட் தான். அந்த காலேஜுக்கும் இவருக்கும் நேரடி தொடர்புகள் இருக்கா, அங்க ஹாஸ்டல்ஸ் இவங்க சப்போர்ட் பண்றாங்களா, ரெண்டாவது படிப்பு முடிகிற வரையிலும் இந்த பிள்ளைகளுக்கு ஒரு பெற்றோரா நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய கன்சல்டன்ட் இருப்பாரா, இது எல்லாம் நீங்க தெரிவு பண்ணிட்டு பண்ணணும். நீங்க அதை விட்டுட்டு யாரோ ஒருத்தர் சொல்றாங்க அங்க காசு கம்மி, இங்க எங்களுக்கு தெரிஞ்சவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க அப்படின்றதெல்லாம் கண்மூடித்தனமா போகாதீங்க. இன்னைக்கு என்எம்சி கைட்லைன்ஸ் எவ்வளவு முக்கியமோ அதே போல பிள்ளைகளோட பாதுகாப்பு அவ்வளவு முக்கியம்.
பிள்ளைகளை வந்து ஒரு ஒரு மேற்பார்வையாளராக இருந்த அந்த கன்சல்டன்ட் வந்து அந்த 6 வருஷம் 5.5 வருஷம் படிப்பு முடிகிற வரையிலும் தன்னுடைய குழந்தையை எப்படி அங்க இருந்தா எவ்வளவு ஒரு கேரிங் எடுத்து அந்த அந்த மாணவர்களை பார்த்துப்பாங்களோ அந்த மாதிரி பார்த்துக்கணும். ஆக இது போன்ற சூழல்கள் எல்லாம் படிக்கிறப்போ ஒரு தவறான வழிகாட்டுதல் கொடுத்து அட்மிஷன் எடுக்கிற கன்சல்டன்ட்டுகளை வந்து உண்மையா கண்டிக்கிற ஒரு சூழலா இருக்கு. பெற்றோர்கள் இன்னும் தெளிவுபடுத்திக்கிட்டு இன்னும் நான் நிறைய பெற்றோர்களை பார்க்கிறப்போ இதெல்லாம் எனக்கு அந்த மைண்ட்ல ஏதோ ஓடுது. நம்ம எவ்வளவு தூரம் இது பண்றாங்க. சில பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து அங்க யாருமே இல்லாத நாடுகள்ல எனக்கு தெரிஞ்சவரோட பையன் ஒரு 3வது வருஷம் படிக்கிறான், 4வது வருஷம் படிக்கிறான், என் பிள்ளை அங்க அனுப்புறோம், தனியா பண்றோம். வெளியில தங்குறதுக்கு மோஸ்ட்லி அலோவ் பண்ணாதீங்க. வெளியில தங்குற மாணவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கான்றதை உறுதிப்படுத்துங்க. அட்லீஸ்ட் பெற்றோர்கள் வருஷத்துக்கு ஒரு முறையாச்சும் அந்த பிள்ளைகள் படிக்கக்கூடிய காலேஜை போய் விசிட் பண்ணுங்க. நம்ம பிள்ளைகள் எங்க தங்கி இருக்கிறாங்க, எங்க படிக்கிறாங்க அப்படின்றது இதெல்லாம் ரொம்ப அத்தியாவசியம், அவசியமும் கூட. நன்றி.